வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் கல்யாண வீட்டு வாழைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாழைக்காய் பிடிக்காதவங்க கூட இது ரொம்ப ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்க. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இன்னைக்கு 3 வாழைக்காயை நீட்டமாக கட் பண்ணி இதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுனால டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த வாழைக்காயோட ரா ஸ்மெல் சுத்தமாக போயிடும். இதை ரொம்ப கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ண வேண்டாம், லைட்டாக சாஃப்டாக பண்ணிக்கிட்டால் போதும். ரொம்ப கலர் மாறாமல் இதை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை எப்படி செக் பண்ணலான்னா, நீங்கள் எடுத்து வாழைக்காய் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற மாதிரி இருக்கணும், பச்சையாக இருக்கக்கூடாது. இது மாதிரி ஃப்ரை பண்ணி எல்லாத்தையும் எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்சியில் 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதோட 10-12 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. நான் 3 வாழைக்காய் எடுத்துருக்கனால இந்த அளவுக்கு சேர்க்குறேன். ஒரு வாழைக்காய் சேர்த்து பண்ணிங்கன்னா எவ்வளோங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது இருக்கட்டும். இப்போ அடுத்து நம்ம பொரியலுக்கு ரெடி பண்ணிடலாம். வாழைக்காய் நல்லா வறுத்து ரெடியாக இருக்கு. இதே பேன்லேயே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் 2 வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா ஒரு 2 நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறமா இதில் 3/4 டீஸ்பூன் உப்பு, 1லேருந்து 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை சேர்த்துடலாம். எல்லா வாழைக்காயும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்துட்டோம். இதை சிம்லேயே வச்சு நீங்கள் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி குக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட கல்யாண வீட்டு வாழைக்காய் பொரியல் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இது வெறுமனை சாப்பிட கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் எவ்வளோ தான் செஞ்சாலும் இது சூப்பராக காலி ஆகிடும். இந்த வாழைக்காய் பிடிக்காதவங்க கூட இது ரொம்ப ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதே மாதிரி இந்த வாழைக்காய் பொரியலை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.